இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. எருசலேம் நகரம் சமாதானத்தின் பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எருசலேம் அநேக நேரம் எதிரிகளால் அழிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் மறுபடியும் அது கட்டப்பட்டுச்சு. எருசலேமை அழிவிலிருந்து தப்பும்படிக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிறார். பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பேன் என்று. ஒரு தாய் பருவ தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து என்றால் எந்த தூர இடத்திற்கு பறந்து சென்றாலும் தீவிரமா வந்து உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த ஆபத்திலிருந்து தப்புவிக்கும்படி விரைவாக தீவிரமாக அது கடந்து வந்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கும். அதே போலதான் நம்முடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எருசலேமை பாதுகாப்பது போன்று அவர் நம்மையும் என்ன சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்ப பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.